வணக்கம். நான் அசோக் ஃப்ரம் ஜைனட். நம்ம ஏற்கனவே வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் நீட் யூஜி 2026 தமிழ்நாடோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஃபுல்லாக. ஏன் மார்க்ஸ் எடுக்கக்கூடாது, ஏன் ரேங்க்ஸ் வச்சு நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க, எவ்வளோ ஈஸி அது, எவ்வளோ கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்ண வைக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ரேங்க்ஸ் வச்சு கம்ப்ளீட் ஜேர்னியை கவுன்சிலிங்கை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. இப்போதைக்கு ஆல் இண்டியா ரேங்க் இருக்குது. ஸ்டேட் ரேங்க்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டேட் ரேங்க் வச்சு எடுத்துகிட்டு போங்க. ரொம்ப கிளியராக இருக்கும். இன்ஃபேக்ட் பிசிஎம் கேட்டகரிக்கு அதுதான் பெஸ்ட் அப்ரோச்சும் கூட அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் யூ டேக் இட் அப், மார்க்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போய் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தரும் 30 மார்க்ஸ் 40 மார்க்ஸ் 35 மார்க்ஸ் செகண்ட் ரவுண்ட் வந்தோடனே இல்லை 13 நினச்சேன் 25 இந்த மாதிரி வீடியோஸ் போடுவாங்க. நிறைய வியூஸ் கிடைக்கும். பட் ரேங்க்ஸ் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் எவ்ரி இயர் ட்ரெண்ட் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிசிஎம் கேட்டகரிக்கு ரேங்க் ரேஞ்ச் வைஸ் பார்க்க போகிறோம். இது கவர்மெண்ட் கோட்டா 92.5% மட்டும்தான். ரேங்க் அனாலிசிஸும் பார்ப்போம். உங்கள் ரேங்க் ரேஞ்சை பொறுத்து எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் டு நோட். மைனர் சான்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க. 1% 2% சான்ஸ் தான் இருக்குது. ஒருவேளை கிடைக்கலாம் அப்படின்னாலும் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணுற காஸ்ட்டை விட நாளைக்கு நம்ம அப்ளை பண்ணாமல் இருந்துட்டோமே, ஒருவேளை நம்ம செல்ஃப் ஃபினான்சிங் கடைசியில் எடுக்கணும்னு நினைச்சோம், அதில் கடைசி ரவுண்டில் ஒரு சீட் வந்திருக்குதே, அடுத்த வருஷம் போக வேண்டியிருக்குதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருந்தாலும் நீங்கள் என்ன சீட் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க. ஆல் இண்டியா ரேங்க் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது உங்கள் ஸ்கோர் கார்டில் நீட் ஆல் இண்டியா ரேங்க்னு இருக்கும். ஒருவேளை ஒரு ஓபிசி கேட்டகரி ரேங்க்னு ஸ்கோர் கார்டில் இருக்குன்னா அதை மென்ஷன் பண்ணல, நீட் ஆல் இண்டியா ரேங்க் தான் மென்ஷன் பண்ணுறோம். ஸ்டேட் ரேங்க் ஒரு பெட்டர் இண்டிகேட்டர். தமிழ்நாடு அலாட்மெண்ட் போட்டதுக்கு மெரிட் லிஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் தமிழ்நாடு மெரிட் லிஸ்ட்ல அப்ளை பண்ணவங்கள நீங்க எத்தனாவது இருக்கீங்கிறது பெட்டர். ஏன்னா ஆல் இண்டியாவில் இருக்கிறத விட தமிழ்நாட்டில் எத்தனாவது இருக்கிறேன்னா லாஸ்ட் இயர் அதே மாதிரி இருந்தவங்கள செக் பண்ணலாம் இல்லையா? அதுலயும் தமிழ்நாட்டில் பிசிஎம்ல எத்தனாவது இருக்கிறேன் அப்படிங்கிறது பெட்டர். கரெக்டா? ஸோ ஸ்டேட் ரேங்கோ ஸ்டேட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிசிஎம் கேட்டகரி ரேங்கோ நமக்கு பெட்டர் ரெஃபரன்ஸ். பட் நம்மகிட்ட இப்போ ஆல் இண்டியா ரேங்க் தான் இருக்குங்கிறதுனால ஆல் இண்டியா வச்சு போறோம். ஸ்டேட் ரேங்க் ரெஃபர்ட் ஹியர், கேட்டகரி ரேங்க் கிடையாது. பட் ஸ்டேட் பிசிஎம் ரேங்க் இந்த பிரசன்டேஷன்ல நம்ம ஆட் பண்ணிருக்கோம், இந்த செஷன்ல ஆட் பண்ணிருக்கோம். ஸோ பிசிஎம்க்குள்ள எத்தனாவது கேண்டிடேட் தமிழ்நாட்டில் பிசிஎம் கேட்டகரிக்குள்ள கவர்மெண்ட் கோட்டால மெரிட் லிஸ்ட்ல இருந்த எத்தனாவது ரேங்க் கேண்டிடேட்டுக்கு என்ன சீட் கிடைக்குதுங்கிறது வரைக்கும் இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம். அனாலிசிஸ் பிசிஎம் 92.5%க்கு தான். வேற ஏதாவது ஸ்பெஷல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் 7.5% இல்லை பிடபிள்யூடியா இருந்தீங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிருங்க. அந்த ஸ்பெசிபிக் வீடியோஸ் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சீக்கிரமா போடுற ட்ரை பண்றோம். பிசிஎம் கேட்டகரியில் டோட்டல் பார்ட்டிசிபேட்டிங் கேண்டிடேட்ஸ் ஒரு 2200 தான் லாஸ்ட் இயர் இருந்தாங்க பிசிஎம் கேட்டகரிக்குள்ள. ஸோ இப்போ நீங்க பிசி கேட்டகரி எல்லாம் எடுத்தீங்கன்னா லார்ஜர் நம்பர் இருப்பாங்க. ஒரு பிசி எம்பிசி சேர்த்தே ஒரு 70% பிளஸ் பிசி எம்பிசி சேர்த்து இருப்பாங்க மொத்தம் 39,000 பேர்ல. ஸோ அதுவே வந்து ஒரு 28,000 கிட்ட இருக்கும். அந்த பர்டிகுலர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அவங்களோட ரேங்க்ஸ் எடுத்து அனலைஸ் பண்றது ஈஸி. பட் 2000 மட்டும் இருக்கிற ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் கிட்ட அனலைஸ் பண்ணி லாஸ்ட் இயர் மாதிரியே நடக்கும்னு சொல்றது கொஞ்சம் கஷ்டம். பட் ஸ்டில் அது மட்டும் தான் இருக்கிறதுனால we are going ahead. லாஸ்ட் இயரோட ரேங்க்ஸும் லாஸ்ட் இயரோட டேட்டா தான் இருக்கும். யாரை நம்ம வந்து ஆல் இண்டியா கவுன்சிலிங் அப்ளை பண்ணணும்னு சொல்லுவோம். நீங்க டாப்பரா இருக்கீங்க, உங்களுக்கு மெட்ராஸ், ஸ்டான்லி ஆல் இண்டியாலையும் கிடைக்கும், தமிழ்நாட்டிலையும் கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஆல் இண்டியாவில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் முடிஞ்சிடும், அலாட்மெண்ட் அட்மிஷன்ஸ்லாம் முடிஞ்சிடும், ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும். ஒருவேளை ஸ்டான்லி எடுத்துட்டு பெட்டர் சீட்டுக்கு தமிழ்நாட்டில் கூட நீங்கள் அப்புறமா அப்ளை பண்ணலாம், அந்த பாசிபிலிட்டியும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அப்படி ஆல் இண்டியாவில் எடுக்கிறப்போ தமிழ்நாட்டில் மூவ்மெண்ட்ஸ் ஏற்படும். நாளைக்கு உங்களுக்கு இதே மாதிரி ஒரு உங்களோட பெட்டர் கேண்டிடேட் எடுக்கிறப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் கூட மூவ்மெண்ட்ஸ் ஏற்படலாம். ஸோ அது ஒரு அப்ரோச் நீங்கள் எடுத்துக்கலாம். இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சன்ஸ் கேண்டிடேட்ஸ் ஃபார் இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சன் சீட்ஸ். நீங்கள் ஒரு இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சனாக இருக்கீங்க, பிசிஎம் கேட்டகரி தமிழ்நாட்டில், ஆல் இண்டியாவில் ஓப்பன் இல்லை ஓபிசி கேட்டகரியில் இருப்பீங்க. கரெக்டா? நீங்க இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சனா இருக்கீங்க, வார்ட் சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்க, உங்களோட பையனுக்கோ பொண்ணுக்கோ இப்போ நீங்க சீட் எடுக்கிறீங்கன்னா தமிழ்நாடுல இந்த வார்ட் சர்டிபிகேட்டுக்கு வேலிடிட்டி கிடையாது, தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டால. பட் ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல இந்த வார்ட் சர்டிபிகேட்டுக்கு வேலிடிட்டி இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சன்ஸா அப்ளை பண்ணலாம். அவங்க ஆல் இண்டியா கோட்டால யூஸ்வலா அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இதுல ரேங்க் இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் கிடைக்காத சில சீட்ஸ் ஆல் இண்டியாவில் இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சன்ஸ்ல கிடைக்கும். எது? 2 இஎஸ்ஐ காலேஜ் இருக்கு. இஎஸ்ஐ கோயம்புத்தூர், இஎஸ்ஐ கேகே நகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா 27,000 25,000 ரேங்க் ரேஞ்சில் லாஸ்ட் இயர் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் லெட்டஸே லாஸ்ட் இயர் ஒரு கேண்டிடேட் 26,000 ரேங்க் ரேஞ்சுன்னு வச்சுக்கோமே, அவங்களுக்கு இந்த 2 சீட்டும் தமிழ்நாடு பிசிஎம் கேட்டகரியில் கிடைச்சிருக்காது. பிசிஎம் கேண்டிடேட்டா இருந்து 92.5% கிடைச்சிருக்காது. ஆனா அவங்க இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சன்ஸா இருந்தா இந்த சீட் கிடைச்சிருக்கும். தமிழ்நாட்டில் இதை விட லோவர் ப்ரிஃபர்ட் சீட் தான் கிடைச்சிருக்கும். பட் ஆல் இண்டியாவில் போய் இந்த சீட்ஸை 33,000 இருந்தாலும் நான் எடுத்திருக்க முடியும். அவங்களுக்கு தமிழ்நாட்டில் அதை விட லெஸ்ஸர் ப்ரிஃபர்ட் சீட்ஸ் கிடைச்சிருக்கும். ஸோ இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சன்ஸாக இருந்தால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை ஆல் இண்டியாவில் அப்ளை பண்ணுங்க. சில சமயங்களில் இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சன்ஸுக்கு
அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய தமிழ்நாடு கவர்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சீட்ஸும் கிடைக்கும். ஸோ நீங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது ரவுண்ட் 3 வரைக்கும் BCM 92.5%க்கு க்ளோசிங் ரேங்க்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரவுண்ட் 3 ஏன் பார்க்க போறோம்? ரவுண்ட் 3 ஏன் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ரவுண்ட் 1 லெட் அஸ் சே திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நமக்கு அப்கிரேடேஷன் உண்டு. உங்களுக்கு நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் a சிம்பிள் திங். செகண்ட் ரவுண்ட்ல போய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இங்க அட்மிஷன் போட்டுருவோம், சர்டிஃபிகேட் ஒரிஜினல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்துருவோம். அமௌண்ட் வந்து பே பண்ணணும்னா பே பண்ணிட்டு ஆன்லைன்ல பே பண்ணிட்டு அட்மிஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துருவோம், வீட்டுக்கு வந்துருவோம். கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகாது. ரவுண்ட் 2ல நமக்கு இதை விட பெட்டர் மதுரை, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ரவுண்ட் 2ல இந்த சாய்ஸஸை ஃபில் பண்ணும். இதுல ஒருவேளை மதுரை கிடைக்கல, மெட்ராஸ் கிடைக்கல, ஸ்டான்லி கிடைக்கல, திருநெல்வேலியிலே கண்டினியூ பண்ணுவோம். மதுரை கிடைச்சிடுச்சுன்னா இங்கிருந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு வந்து மதுரையில் அட்மிஷன்ஸை போடுவோம். திருப்பி ஃபீ பே பண்ண வேண்டாம், ஏற்கனவே நம்ம பே பண்ணிட்டோம் இல்லையா, மதுரையில் அட்மிஷன் போட்டுருவோம். இந்த ஸ்டேஜில் தான் கிளாஸஸ் ஆரம்பிக்கும். இந்த ரவுண்ட் 2 அட்மிஷன் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கிளாஸ் ஆரம்பிக்கும். நீங்கள் MBBS கோர்ஸுக்கு உள்ள போவீங்க உங்க பசங்க. இதுக்கு அடுத்தது நான் அப்கிரேட் பண்ண முடியுமா? இங்கே தான் கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சு, வீட்டில் இல்லையா, ஸ்டில் அப்கிரேட் பண்ண முடியும். ரவுண்ட் 3ல மறுபடியும் இதுல மதுரை தான் கிடைச்சது அப்படின்னா, நான் மெட்ராஸ் போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மெட்ராஸ் ஸ்டான்லி போடலாம். இல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா போட வேணாம், மதுரையில கண்டினியூ பண்ணலாம். மெட்ராஸ் ஸ்டான்லி போட்டுட்டு மெட்ராஸ் உங்களுக்கு ஒருவேளை கிடைக்குது, இல்ல ஸ்டான்லி கிடைக்குதுன்னா இங்க இருந்து சர்டிபிகேட்ஸை வாங்கிட்டு வந்து மெட்ராஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்ராஸ்ல என்னைக்கு ஜாயின் பண்றீங்களோ அதுதான் உங்களோட MBBS கோர்ஸ் ஸ்டார்ட் டேட். ஒரு 15 நாள் இங்க மிஸ் ஆகும், பட் ஒரு பெட்டர் இன்ஸ்டிடியூட்ல நீங்க படிப்பீங்க, மெட்ராஸ்லயோ ஸ்டான்லிலயோ படிப்பீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த சாய்ஸஸை ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதுல நமக்கு என்ன முக்கியம்? ஃபைனலா அப்போ மெட்ராஸ் எதுல போச்சு, ஃபைனலா ஸ்டான்லி எழுத போச்சு, ஃபைனலா மதுரை R3ல எதுல போச்சு, அதுதான் நம்மளோட ரெஃபரன்ஸ் இல்லையா. அதனாலதான் நம்ம எதை எடுக்கிறோம்னா ரவுண்ட் 3ல BCM கேண்டிடேட்ஸ்க்கு எங்க க்ளோசிங் ரேங்க் இருந்துச்சு அப்படிங்கிறது. ஸோ நான் இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் பார்த்தேன்னா 3453வது ஆல் இண்டியா ரேங்க் இருக்கிற கேண்டிடேட் லாஸ்ட் இயர் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தமிழ்நாடு ஸ்டேட்ல அவங்க 258 தான் இருந்தாங்க. தமிழ்நாட்டில் BCMக்குள்ள தமிழ்நாட்டில் அப்ளை பண்ண லாஸ்ட் இயர் கேண்டிடேட், இதெல்லாம் 2025 டேட்டா. ரவுண்ட் 3ல அவங்களுக்கு சீட் கிடைச்சது கடைசி கேண்டிடேட், அவங்க BCMக்குள்ள 13வது கேண்டிடேட்டா இருந்தாங்க. ஸோ என்னதான் இங்க 10 சீட்டு தான் அவைலபிளா இருந்தாலும் ரேங்க் 13 வரைக்கும் கிடைச்சிருந்துச்சு. எப்படி 3 கேண்டிடேட்ஸ் எங்க போயிருப்பாங்க? ஆல் இண்டியால மெட்ராஸ் கிடைச்சிருக்கும், ஆல் இண்டியால மேபி எய்ம்ஸுக்கு கூட நீங்க அப்ளை பண்ணலாம் இல்லையா. டாப்பர் எய்ம்ஸ்க்கு எடுத்திருப்பாங்க, 48க்குள்ள எடுத்திருப்பாங்க, எய்ம்ஸோ ஜிப்மரோ எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி அல்லது ஒருத்தங்க கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர் எடுத்துக்கலாம் இங்கே. அந்த மாதிரி 13 கேண்டிடேட்டுக்கு 13வது ரேங்க் கேண்டிடேட்டு கூட மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கக்கூடிய 10வது சீட் வரைக்கும் இருக்கிறது கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ரொம்ப மேஜர் சேஞ்சஸ் இருக்காது இல்லையா. இந்த 13 20 ஆகாது இல்லையா, இல்ல 13 4 ஆகாதுக்கு சான்ஸே இல்லையா, 10வது இருக்கும் இல்லையா. ஸோ நம்ம என்ன இப்ப பார்க்கணும் அப்படின்னா, இந்த 3453 இருக்கிற ரேங்க் நானா இருந்தேன்னா மேபி இது வரலாம். போன வருஷம் மாதிரி நான் 13வது கேண்டிடேட்டா இருக்கலாம், அண்ட் எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்கலாம். நான் ஒருவேளை 2000வது ரேங்க் கேண்டிடேட் இருக்கேன்னா இன்னும் நான் கான்ஃபிடென்ட்டா இருப்பேன் இல்லையா. இப்படிதான் நடக்கும். லாஸ்ட் இயர் 3400க்கே சீட் கிடைச்சிருக்குது, இந்த வருஷம் 2000 ரேங்க்கு கிடைச்சிருக்குது. ஆனா நான் எதுக்கு வெயிட் பண்ணுவேன்? தமிழ்நாடோட ஸ்டேட் ரேங்க் வரட்டும், அப்போ டைரக்டா போய் நான் இதுல பார்ப்பேன், இதுல 9ன்னு இருக்கு, 10 சீட் மேட்ரிக்ஸ்ல வந்துடுச்சு அப்படின்னா எனக்கு கிடைக்கும்பா அப்படிங்கிறது கான்ஃபிடென்ட்டா இருப்பேன். இதுதான் அப்ரோச். இந்த அப்ரோச்ல லெட் அஸ் சே நான் 25,000 இல்ல 30,000 எடுத்துப்போமே, 30,000 ரேங்க் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன அப்ரோச் இருக்கும்? லாஸ்ட் இயர் விழுப்புரம் கிடைச்சது, நான் ஸ்டேட் ரேங்க் வரும்போது வெயிட் பண்ணுவேன், பட் இப்போதைக்கு எனக்கு இது தெரியும். லாஸ்ட் இயர் 30,000 ரேங்க் கேண்டிடேட்டுக்கு 108வது BCM கேண்டிடேட்டா இருந்தாங்க, அவங்களுக்கு விழுப்புரம் கிடைச்சது. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? என்ன சுத்தி இருக்கிற இன்ஸ்டிடியூட்ஸ் 25,000ல இருந்தே பார்ப்பேன். இந்த இன்ஸ்டிடியூட்ஸ்லாம் ஒருவேளை கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, எனக்கு நல்ல ரேங்க் கிடைச்சிடுச்சுன்னா 80 வந்துடுச்சுன்னா, ஸோ இதெல்லாம் எடுத்து நான் ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் எடுத்துப்பேன். இதோட ஸ்டாப் பண்ணிடுவேனா? இல்லை, ஒருவேளை எனக்கு 801 இல்லாமல் 120 வந்துடுச்சுன்னா என்ன ஆகுறது? ஸோ இதுக்கு மேலேயும் ஒரு 5-6 இன்ஸ்டிடியூட்ஸ் எடுத்து வச்சு இந்த இன்ஸ்டிடியூட்ஸை நான் ஃபர்ஸ்ட் எவாலுவேட் பண்ண ஆரம்பிப்பேன். 108வது ரேங்க் இருக்கிற கேண்டிடேட் இல்லை 30,000 ரேங்க் இருக்கிற கேண்டிடேட் என்ன பண்ண வேண்டாம், மெட்ராஸையும் ஸ்டான்லிலையும் நான் என்ன ஆர்டர் போடுவேங்கிறத பெருசா எவாலுவேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்க மதுரையா, ஓமந்தூராரா, செங்கல்பட்டா, கோயம்புத்தூராங்கிறத எவாலுவேட் பண்ண வேண்டியது பெரிய அவசியம் இல்லை. அதுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு பதிலாக என்னோட ரேஞ்சில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ்க்கான டைமை நான் ஸ்பெண்ட் பண்ணி அதுல ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் ரெடி பண்ணி வச்சுப்பேன். இதுல ஒரு சின்ன சேஞ்சும் இருக்கலாம். நீங்க வந்து திண்டுக்கல் சேர்ந்தவங்க, இது எல்லாத்தையும் விட எனக்கு திண்டுக்கல் தான் ப்ரிஃபரன்ஸ்பா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், எனக்கு மற்றது கிடைச்சாலும் வேண்டாம்னு நீங்க சொல்லலாம், அது உங்களோட கால். பட் யூஷுவலா நடக்கிற பேட்டர்ன் இது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேங்க் ரேஞ்சில் BCMக்கோ இப்படிதான் இருக்கும். ஸோ இது எனக்கு
இருக்கிற பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களோ அதுல எனக்கு கிடைக்க போற இன்ஸ்டியூட்ஸ் இதுங்கிறது ஒரு அப்ரோச். இதுல நீங்க சேஞ்சஸும் பண்ணிக்கலாம். இது எக்ஸாக்டா இப்படி தான் பண்ணணும் அவசியம் இல்லை. இதுல திருநெல்வேலி மேல இருக்கு, தஞ்சாவூர் கீழே இருக்கு. ஏன்னா அந்த டைம்ல பிசிஎம்ல லாஸ்ட் இயர் ப்ரிஃபர் பண்ணவங்க இப்படி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. உங்களுக்கு தஞ்சாவூர் பெட்டர், திருநெல்வேலி கீழேயா இருக்கலாம். பட் நீங்க அதை போட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னையில இருந்து ஸ்டேட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமும் நீங்க பண்ண போற ஒரே ஒர்க் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் ரெடி பண்ணுறதான். 400 வீடியோ பார்த்தீங்கன்னாலும் இது மட்டும்தான் கரெக்டான ஒர்க். நீங்கள் 400 வீடியோ பார்த்து கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை விட இதில் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் கிளாரிட்டியை கொடுக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கில். கிளியருங்களா? ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஒன்லி திங் 23ஆம் தேதி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. யார் யாருக்கு வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் மிஸ்ஸிங், ஏதாவது தப்பாக அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டு நேட்டிவிட்டி மிஸ்ஸிங், இந்த இன்ஃபர்மேஷன் மிஸ்ஸிங் சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. அப்போ மட்டும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி நம்மளோட ஒர்க் ஃபுல்லாகவே இந்த சாய்ஸ் லிஸ்ட்டில் எத்தனை கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறோமோ அத்தனை கவுன்சிலிங்கான சாய்ஸ் லிஸ்ட்லாம் இருக்கும். சாய்ஸ் லிஸ்ட்லாம் கிரியேட் பண்ணுறதுல தான் இருக்கணும். இப்போ வந்து நமக்கு வந்து இது எது வரைக்கும் போயிருக்குது ரேங்க்? 50,000 ரேங்க் வரைக்கும் கேண்டிடேட்ஸ்க்கு சீட் கிடைச்சிருக்குது லாஸ்ட் இயர். 50,111 தான் கடைசியா இருக்கிற பிசிஎம் சீட் எடுத்த கேண்டிடேட். அவங்களோட ஸ்டேட் ரேங்க் 3770, அவங்களோட பிசிஎம் ரேங்க் வந்து 203. எனக்கு ஒருவேளை இப்போ 47,000 ரேங்க் இருக்கு. இப்போ ஆல் இண்டியா ரேங்க் இது மாதிரி தான் வரும்னு நான் நினைச்சுக்கிறேன். பட் ஸ்டில் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? 46,000 இருக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லையா? இந்த கடைசி 5 இன்ஸ்டியூட் தான் கிடைக்குது. அதுலேயே மேபி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த கடைசி 5 இன்ஸ்டியூட்ஸ் தான் கிடைக்குது. அதுலேயே மேபி பார்த்தீங்கன்னா ஒரு 15 ரேங்க் டிஃபரன்ஸ் தான் இருக்குது. 183லேருந்து 185லேருந்து 203 வரைக்கும் ஒரு 18-19 ரேங்க் டிஃபரன்ஸ் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா நான் அடுத்த ஆப்ஷன்ஸை தேடுவேன். அடுத்த ஆப்ஷன்ஸ் யூஸ்வலாக என்ன இருக்கும்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ். ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸில் எங்கே க்ளோஸ் ஆச்சு, ஒருவேளை எனக்கு அது கிடைக்கலன்னா நான் ப்ரைவேட் இன்ஸ்டியூட் போட போகிறேங்கிற டிசிஷனை நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் முன்னாடியே எடுக்கிறது பெட்டர். நான் கிடைக்காது, எனக்கு தான் கிடைக்குமே 185 நினச்சிட்டு ஒருவேளை சீக்கிரம் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸை யாராவது எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. நான் டிசிஷன் எடுக்கிறத ரவுண்ட் 3ல எடுக்காம இப்போ எடுத்துட்டேன்னா இதை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கும். கண்டிப்பாக நான் இந்த வருஷம் பிஎஸ்ஜி கிடைச்சதுன்னா பிஎஸ்ஜி எடுத்துருவேன் அப்படிங்கிற டிசிஷன் இருக்கிறவங்க இந்த ரவுண்ட் 1லே பிஎஸ்ஜியை போட்டுட்டு பே பண்ணிக்கலாம். ஒருவேளை லேட்டராக கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் கிடைச்சதுன்னா உங்கள் ஒரிஜினலாக பிஎஸ்ஜிக்கு பே பண்ண அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிடும், ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அந்த டிசிஷனை முதலே எடுக்கலாம். இன்கேஸ் என்னோட ரேங்க் 75,000 76,000 தான் இருக்குன்னா அப்போ எனக்கு இந்த இன்ஸ்டியூட்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸை எடுத்து நான் திருப்பி மறுபடியும் என்னோட சாய்ஸஸை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ இது பிசிஎம் கேட்டகரிக்கான எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. இந்த ரேங்க் வர்றது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கிறது இல்லை. இப்போதைக்கு ஆல் இண்டியா ரேங்க் வச்சு பாருங்க, அதுக்கப்புறம் இந்த ரேங்க் வச்சு நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 203வது கேண்டிடேட் வரைக்கும் கவர்மெண்ட் சீட் கிடைச்சிருதுன்னு சொன்னோம் இல்லையா? பட் அது 193 பிஎஸ்சிஎம் கேண்டிடேட்ஸ் தான் எடுத்திருக்காங்க. ஒரு 10 கேண்டிடேட் சீட் எடுக்கல. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சீட்ஸை கவுண்ட் பண்ணுறீங்கன்னா 193 கேண்டிடேட் எடுத்திருக்காங்க. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, இதுலேயே 3 கேண்டிடேட் எடுக்கல. ஃபர்ஸ்ட்ல அவங்கெல்லாம் ஆல் இண்டியா போயிருப்பாங்க, இல்லை வேற கேட்டகரியில் எடுத்திருப்பாங்க. மேபி கொஞ்சம் பேர் வந்து சிஎம்சி இல்லை அதர் சீட்ஸ் பிசிஎம்ல எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சிஎம்சி ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் பிசிஎம்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு பிரைவேட்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. டாப்பர்ஸ் அங்கே எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக பார்த்துக்கோங்க. நம்ம ஒவ்வொரு ரேங்க் ரேஞ்சுக்கும் கீழே என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒவ்வொரு ரேங்க் ரேஞ்ச், லெட்டஸே உங்களோட ரேங்க் ரேஞ்ச் வந்து 40,000க்கு கீழே இருக்குது அப்படின்னா சேஃபாக இருக்கலாம். நம்ம எது வரைக்கும் சீட் கிடச்சிருக்குன்னு பார்த்தோம், 50,111 கரெக்டா? ஸோ 40,000 உங்களோட சீட் இருக்குன்னா லாஸ்ட் இயர் 40,000 எடுத்த கேண்டிடேட்டுக்கு என்ன ரேங்க் இருந்திருக்கும்? அப்ராக்சிமேட்லி 157வது பிசிஎம் கேண்டிடேட் இருந்திருக்கணும். 203 வரைக்கும் கிடைச்சிருக்கு, 193 சீட்டே இருக்குது. இன்னொரு 40 கேண்டிடேட் திடீர்னு இந்த தடவை நல்லா பர்ஃபார்ம் பண்ணி உள்ள வந்துட்டாங்க தமிழ்நாடு ஸ்டேட்டுக்குள்ள தான் நமக்கு ப்ராப்ளம். கரெக்டா? ஸோ அப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் கம்மிங்கிறதுனால நீங்க சேஃபா அசியூம் பண்ணிக்கலாம் 40,000 கீழே இருக்கு, எனக்கு ஒரு கவர்மெண்ட் சீட் கிடைச்சிரும்பா அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணணும். உங்களோட ரேஞ்சில் இருக்கக்கூடிய சீட்ஸ் 39னா 39,000 ஆல் இண்டியா ரேங்க்னா அந்த ரேஞ்ச், 20,000னா 20,000 ஆல் இண்டியா ரேங்க் ரேஞ்ச், அந்த சீட்ஸை ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரில் வைங்க. அதுக்கு மேலே இருக்கிற சீட்ஸும் ஃபில் பண்ணலாம், எம்எம்சி ஸ்டான்லியோ 1 2 3 ஃபில் பண்ணலாம். பட் இந்த சீட்ஸை நம்ம செக் பண்ணிக்கணும். அடுத்தது கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல எம்பிபிஎஸ் செக் பண்ணுங்க. ஒருவேளை பேக்கப்புக்காக நான் 40,000 ரேங்க் எக்ஸாக்டா பேக்கப்புக்கு நான் பிஎஸ்ஜி எப்படி இருந்தாலும் எடுக்க போறேன் அப்படிங்கிறதுனால ஃபில் பண்ணணும்னா அதையும் ஃபில் பண்ணுங்க, அல்லது பிடிஎஸ் ஃபில் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க 40 to 60,000 இருக்கீங்கன்னா ஒருவேளை க்ளோஸா இருக்கு, 48,000 இருக்குது, 50,000ல லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆச்சு, இன்னும் ஸ்டேட் ரேங்க் வரல அப்படின்னா ஸ்டேட் ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் கூட உங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்திக்கலாம். இப்போதைக்கு எதுக்கு பிளான் பண்ணுங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா பிளான் பண்ணுங்க. உங்க ரேங்க் ரேஞ்சில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் சீட்ஸ் லாஸ்ட் 10 15 தான் இருக்கும். கரெக்டா?
அந்த சீட்ஸை ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் எடுத்து வச்சுக்கோங்க. 1ல இருந்தே ஃபில் பண்ணுங்க, மெட்ராஸ் ஸ்டான்லி எல்லாம் ஃபில் பண்ணுங்க. பட் ஸ்டில் இதுல ப்ராப்பர் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா 37 ப்ராப்பர் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் பண்ணுங்க, இல்லைன்னா உங்க ரேங்க் ரேஞ்சையாவது ப்ராப்பர் ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ல பண்ணுங்க. அண்ட் ஸ்டேட் ரேங்க்குக்கு வெயிட் பண்ணுங்க. 50,000க்கு மேல இருக்கிறவங்க அதர் செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூட்ஸையும் எவாலுவேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஒருவேளை இது கிடைக்கலன்னா செல்ஃப் ஃபினான்சிங் தான் போகணும் இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 50,111ல தான் முடிஞ்சுது. ஸோ 50,111 தாண்டி இருக்கிறவங்க நமக்கு ஒருவேளை 205வது ரேங்க் வந்துடுச்சுன்னா செல்ஃப் ஃபினான்சிங் தான் லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வருஷம் நடக்கும்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு சேஃபர் சைடுக்கு நம்ம செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. ஃபீ ஓகே இல்லை, எனக்கு 4.5 lakhs to 5.4 lakhs பே பண்ண முடியாது அப்படின்னா தென் நம்ம எந்த இன்ஸ்டியூட்ஸ்க்கு போகணும்? பிடிஎஸ் இன்ஸ்டியூட்ஸ்க்கு நம்ம அடுத்தது செக் பண்ணி அதை ஃபில் பண்ணணும். அடுத்தது இது உங்களோட டிசிஷன். அடுத்தது 60,000 to 1.3 lakhs இருக்குதுன்னா நம்ம இப்போ இங்கே என்ன பார்த்தோம்? பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸோட க்ளோசிங் ரேங்க்ஸ் பார்த்தோம் இல்லையா? 1,08,000 வரைக்கும் க்ளோசிங் ரேங்க்ஸ் இருந்துச்சு. பிசிஎம் கேட்டகரியில் 449வது கேண்டிடேட். இந்த ரேஞ்சை தாண்டி நீங்கள் இருக்கீங்க, இல்லை அப்ராக்சிமேட்லி அந்த ரேஞ்சில் இருக்கீங்க, 1.3 lakhs தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஃபைனலாக பிசிஎம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் வந்து லெட்ஸ் சே ஒரு 550 வருது பிசிஎம்ல அப்படின்னா மேபி இதுவும் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ அப்போ நான் என்ன நினைப்பேன், 1.3 lakhsல இருந்தாலும் மேபி நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்லாம் போட்டு சும்மா லிஸ்ட் அவுட் பண்ணிப்போம். 37 கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் நமக்கு கிடைக்கிறது கஷ்டம் தான், இருந்தாலும் 37 கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டை போட்டுப்போம். அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸை ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணி போட்டுக்கணும். 1.1 lakhsக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஸ்கில் செல்ஃப் ஃபினான்சிங்கும் கிடைக்காம போகலாம். அப்படிங்கிறதுனால ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் பார்க்கணும். செல்ஃப் ஃபினான்சிங் எனக்கு ஓகே இல்லையா, அப்போ நான் என்ன பண்ணுவேன், கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபினான்சிங்கை போடாமல் எதை கம்ப்ளீட் பண்ணுவேன், பிடிஎஸ்ஸாக பார்ப்பேன். அப்படியும் இல்லைன்னா அதர் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணுவேன். அடுத்தது 1.3 lakhsக்கு மேலே இருக்குது, எனக்கு பிசிஎம் கேட்டகரி நாங்கள் 550 600 அப்படி வந்துடுச்சு, எனக்கு பாசிபிலிட்டி ரொம்ப கம்மின்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அப்ளை பண்ணுங்க. ஒருவேளை 3 lakhs 4 lakhs இருக்குது, கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ண வேண்டாம். இல்லை ப்ரைவேட் எம்பிபிஎஸும் செல்ஃப் ஃபினான்சிங்கில் வேணும், 3 lakhs ஏஆர் இருக்கிறவங்கிறதுக்கு 1.1 lakhலேயே முடிஞ்சிடுச்சு. கண்டிப்பாக 3 lakhs ஏஆருக்கு வராது. ஸோ அவங்க அப்ளை பண்ண வேண்டாம். நீங்கள் பாசிபிளி மைனாரிட்டி கோட்டாவோ என்ஆர்ஐ ஆப்ஷன்ஸ் டிஎன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குதான்னு பார்க்கலாம். இல்லை டிஎன் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ரெகுலர் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், டீம்டு யூனிவர்சிட்டி சீட்ஸ், இல்லை அதர் ஸ்டேட்ஸில் ஓப்பன் சீட்ஸ், கர்நாடகா கேரளாவில் ஓப்பன் சீட்ஸ் இருக்கிறத அப்ளை பண்ணலாம். 1.3 lakhs 1.4 lakhs இருக்கிறவங்க மட்டும் மேபி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்க பிசிஎம் கேட்டகரி ரேங்கை பார்த்துட்டு ட்ரை அவுட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் அப்ளை பண்ணலன்னா லேட்டர் ரவுண்ட்ஸில் கடைசி வரைக்கும் அப்ளிகேஷனே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ சேஃபர் சைடுக்கு இருக்கணும்னு நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. பட் கண்டிப்பாக கிடைக்காதுங்கிற பட்சத்தில் இருக்கக்கூடிய 5 lakh 6 lakh கேண்டிடேட்ஸ் இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் சீட்ஸுக்கு அப்ளை பண்ணுறது வேணா நீங்கள் இக்னோர் பண்ணிக்கோங்க. அது உங்களோட டிசிஷன். கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் தான் இல்லை ப்ரைவேட் எம்பிபிஎஸ் தான் பண்ண போகிறேன், பிடிஎஸ் ப்ரைவேட்டில் எடுக்க போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட கால். மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் நீங்கள் பார்க்கணும், இல்லை டீம்டோ அதர் ஸ்டேட் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸை தான் பார்க்கணும். ஸோ இது பிசிஎம் கேட்டகரிக்கானது. எப்படி நம்ம எவாலுவேட் பண்ணுங்கிறது அதர் வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கோம். நீங்கள் ஒரு தடவை அந்த வீடியோஸையும் பார்த்துட்டிங்கன்னா பெட்டர். இதில் ஒரு சின்ன செட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. மற்ற வீடியோஸ் எம்பிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய வீடியோஸில் கிளாரிட்டி கொடுக்குறோம். இதை தனியாகவும் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பிசிஎம் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இது லாஸ்ட் இயர் பேஸ் பண்ண ப்ரெடிக்டர் தான். ப்ரெடிக்டர்னு கூட சொல்ல முடியாது, ஆக்சுவல் டேட்டா. நாங்கள் ப்ரெடிக்ட் எதுவுமே பண்ணுறதில்ல, ஆக்சுவல் டேட்டா தான். இது மாதிரியே இருக்கணும்னு கிடையாது, கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும். அது நம்மளோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து. அது இப்போ தெரியவே தெரியாதுங்கிறதுனால இந்த அப்ரோச்சை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நோயிங் தட் லேட்டராக நமக்கு ஒரு சேஞ்ச் இருக்குதா அதை அக்காமடேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சேஞ்ச் இருந்தால் இதில் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து கொஞ்சம் லேட்டராக ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு இப்போவே ரிஸ்க் ஒரு ஃபேக்டரை எடுத்து அடிஷ்னலாக எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அடிஷ்னல் நிறைய சீட்ஸ் எடுத்து அதையும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த அப்ரோச் ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்ஸை மறந்துடுங்க. மார்க்ஸ் பேஸ் பண்ணி 33ன்னு சொல்லுவோம், நாளைக்கு அது 30 ஆகிடும், 25 ஆகிடும், 29 ஆகிடும். ஏன்னா தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா மாறும். பட் இந்த ரேங்க்ஸ் யூஸ்வலாக மாறாது. பிசிஎம் கேட்டகரி ரேங்க்ஸ் இந்த அலாட்மெண்ட்டுக்கு இது கிடைக்குங்கிறது யூஸ்வலாக மாறாது. அதே ட்ரெண்ட்ஸ் தான் ஃபாலோ ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எந்த கமெண்ட்டாக இருந்தாலும் போடுங்க. நமக்கு ஜைனடுக்கு வி ஹாவ் அ portal where complete information on which rank which seat was taken by which candidateங்கிறது அவைலபிளாக இருக்குது ஜைனட் போர்ட்டல்லையும் ஆப்லையும். இட்ஸ் a very simple setup. throughout the counseling process அதை அப்டேட் பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம இனி பண்ண போகிறதெல்லாம் எத்தனை யூடியூப் வீடியோஸ் பார்க்குறோமோ அதில் பாதி கியூரியாசிட்டி ரிலேட்டட் வீடியோஸ். 35,000 பேர் தமிழ்நாட்டிலேருந்து எக்ஸாம் எழுதலையான்னு பார்த்து நமக்கு ஒரு பிரோஜனம் இல்லை.
இந்த டேட்டாவை நீங்கள் அனலைஸ் பண்ணீங்கன்னா த்ரூ த ப்ராசஸ் ஆஃப் கவுன்சிலிங் எப்படி மேனேஜ் பண்ணலாம். நீங்கள் மல்டிபிள் கவுன்சிலிங்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா தட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. ஜைடேல்ஸ் கம்யூனிட்டியில் மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. அவங்க யூஸ்வலி ஹெல்ப் அவுட் அதர் கேண்டிடேட்ஸ் டூ. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ஸ்க்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. வாட்ஸ்அப் சேனல் அண்ட் குரூப் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் queries-க்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். we are trying a level best. நாளையிலேருந்து மோஸ்ட்லி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். பட் இன்டிமேஷன்ஸ் எல்லாமே அதில் வந்துடும். தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங். லீவ் யுவர் கமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது, வேறு என்ன டேட்டா வேணும் இல்லை இன்ஃபர்மேஷன் வில் பி ஹெல்ப்ஃபுல் அப்படின்னாலும் லீவ் யுவர் கமெண்ட்ஸ். தேங்க்யூ.